ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்க சமையல். இன்னைக்கு பாருங்கள், தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், நறுக்கின இஞ்சி இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மைய விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சு அந்த விழுதை பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த மசாலா போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதாவது நல்ல நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாவிலே நான் பழுத்த மிளகாய் போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கேன். ஒரு 10 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நறுக்கின பூண்டு இதையும் போட்டு நல்லா வணக்கிடுவோம். வணக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிட்டு இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சோம்பு, பெரும் ஜீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சோம்பையும் நல்லா போட்டு அப்படியே வணக்கும்போது அந்த வணக்கும்போதே அப்படி ஒரு மணம் வரும் இல்லையா. சோம்பு எண்ணெயில் போட்டு வணக்கும்போது அப்படி ஒரு வாசம் இருக்கும். ஸோ நல்லா போட்டு வணக்கிட்டு நல்ல ஒரு அந்த பச்சை வெங்காயத்தோட பச்சை வாசமும் பச்சை மிளகாய் பச்சை வாசமும் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு விழுதா மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மைய அரைக்கப்பட்ட தேங்காய் கொத்தமல்லி விழுதை நல்லா போட்டு கொதிக்க விடுங்க. தேங்காய் ரொம்ப இளசாக இருக்கட்டும், ரொம்ப முத்தண்டாக இருக்க வேண்டாம். ரொம்ப இளம்பதமாக இருக்கிற தேங்காய், கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி இதையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சோம்பு போட்டதுமே அந்த டேஸ்ட்டே அப்படியே வித்தியாசமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா இது நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு ஏன்னா கொத்தமல்லியை நம்ம பச்சையாக தான் போட்டு அரைச்சி நம்ம மிக்சியில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த கொத்தமல்லியோட தேங்காயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு அந்த வாசம் போயிட்டு அந்த சோம்போட வாசம், பெருஞ்சீரகத்தோட வாசம் அப்படி கமகமன்னு வரும். அந்த நேரத்தில் நல்லா போட்டு வணக்கிட்டு அந்த நேரத்தில் நம்ம உரித்து அலம்பி எடுத்து வச்சுருக்கிற அவிச்ச முட்டை, அந்த முட்டையை நீங்கள் நறுக்கி போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை முழுசாக இருக்கிற முட்டையை போட்டுக்கிட்டாலும் சரி. நான் முழுசாக இருக்கிற முட்டையே போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே மேலே கீழே கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சால்ட்டு டேஸ்ட்டு, உரப்பு டேஸ்ட்டு. நம்ம நான் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தேங்காயோட போட்டு அரைச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு உரப்பு டேஸ்ட்டு பாருங்கள் பக்காவாக இருக்குது அப்படின்றது. சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே நறுக்கி எடுத்து வச்சுருக்குறோம். அதாவது அலம்பி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி அப்படியே போட்டு தூவி இறக்கி எடுத்து வச்சுருங்க. டிஃபன் ஐட்டமுக்கு நிறைய செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப திக்காக வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது அருமையாக ஆயிடுச்சு. இப்போ பட்டர் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்காக வேண்டி வெண்ணெயை கொஞ்சம் அப்படியே போட்டு மேலாப்பில் தூவி நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி எடுத்து மேலாப்பில் தூவி அப்படியே மூடி எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அருமையான ஒரு க்ரீன் கலர் முட்டை குருமா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் மல்லி இலை வச்சு தான், அதிக மசாலாக்களே பயன்படுத்தலை. வெறும் கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய், நறுக்கின இஞ்சி, வெங்காயம் போட்டு நல்ல விழுதாக அரைச்சிக்கிட்டேன். சூப்பர். பச்சை வெங்காயத்தை போட்டு நம்ம அரைக்கும்போது பார்த்திங்கனாக்கா குழம்பு கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்கும். குழம்பு அந்த திக்னஸ் நமக்கு வரும். சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து கொடுங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிட்டு ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைபையும் ஷேரிங்கையும் கொடுங்க.